வணக்கம். ஜெய் கோமாதா. உண்மை ஜெயிக்கும். நாடு பசு உள்ள கௌசாலா ஒரு உயிருள்ள கோவில். கௌசாலாவில் நாடு பசு மாடு நந்தி உயிருள்ள கடவுளாக உள்ளது. பசுமாடுவில் எல்லா தேவர்களும் வசிக்கிறார்கள். சாணத்தில் லட்சுமி வசிக்கிறார். கோமியத்தில் சகல தீர்த்தமும் உள்ளது. பசுவின் கால்களில் 4 வேதங்கள் உள்ளன. கொம்புவில் பிரம்மா வசிக்கிறார். 2 கொம்புகளின் நடுவில் விஷ்ணு வசிக்கிறார். நெற்றியில் சிவன் வசிக்கிறார். கண்களில் சூரியன் மற்றும் சந்திரன் இருக்கிறார்கள். நாட்டு மாடுவின் வால் நம் தலையில் பட்டால் சகல சௌபாகியம் கிடைக்கும். நாட்டு பசு ஒரு காமதேனு. காமதேனு என்றாலே நினைத்தது கிடைக்கும். அருமையான கௌசாலாவில் உயிருள்ள கடவுளான பசுமாடு நந்தி நேரடியாக தருகின்ற பிரசாதம்தான் சாணம், கோமியம், பால், தயிர், நெய். இவைதான் பஞ்சகாவியா. இந்த பஞ்சகாவிய மகா பிரசாதமானது முன்னோர்களால் முறைப்படி கோவில், வீடுகள், கடவுளுக்கு சமர்ப்பிப்பதற்காக கௌசாலாவில் உள்ள தாய்மார்களால் மனதார தினந்தோறும் பயன்படுத்தக்கூடிய பூஜா பொருட்களான பஞ்சகாவிய விளக்கு, 108 மூலிகை கப்பத்தி, கம்ப்யூட்டர் சாம்பிராணி பத்தி, மூலிகை ஸ்டிக் பத்தி, சந்தனம் தூப், கண்திருஷ்டி சாம்பிராணி பொடி, நாடு பசு சாணம் விபூதி, நாடு பசு சாணம் வரட்டி, கோமியம், பஞ்சகாவியா, நாட்டு பசு நெய், மஞ்சள் கலந்த சாணப்பொடி, ஒரிஜினல் மஞ்சள் செய்த குங்குமம், ஆஞ்சநேயர் செந்தூரம், 54 கலப்பு யாகம் பொடி, இயற்கை உரம், மூலிகை சீந்தில் கொடி போன்ற பூஜா பொருட்களை உருவாக்குகிறோம். மனிதன் செய்த ரசாயனம் கலந்த பாதிப்புள்ள பூஜா பொருட்கள் பயன்படுத்தி கடவுளுக்கு சமர்ப்பிப்பதால் நமது உடல், நமது குழந்தைகளின் வாழ்க்கை, நம் கலாச்சாரம், இயற்கை, சுற்றுப்புற சூழல் அழித்து பாவம் சேர்த்து கஷ்டம் நஷ்டம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். நல்லது செய்தால் நல்லதே நடக்கும். கெடுதல் நினைத்தால் நமக்கு கெடுதல் நடக்கும். ஆகவே நாடு மாடு கௌசாலாவில் உள்ள பஞ்சகாவியாவில் செய்த பூஜை பொருட்கள் பயன்படுத்தினால் நம் கஷ்டங்கள் நீங்கி செல்வாக்கு கூடும். மனம் நிம்மதி அடையும். இயற்கை மற்றும் சுற்றுப்புற சூழலை பாதுகாக்கவும் கௌசாலாவிற்கு உதவியாக இருக்கும். குழந்தைகளின் எதிர்காலம் நன்றாக இருக்கும். கடவுளின் வலது கையில் அனுக்கிரகம் உள்ளது மற்றும் இடது கையில் அஸ்திரம் உள்ளது. நல்ல விஷயம் செய்பவர்களுக்கு, நல்ல விஷயம் செய்ய உதவுபவர்களுக்கு, மேலும் இயற்கை மற்றும் சுற்றுப்புற சூழலை வாழ்ந்து கொண்டே காப்பாற்றுபவர்களுக்கு கடவுளின் வலது கையில் உள்ள அனுக்கிரகம் உறுதியாக கிடைக்கும். போலி, பொய், ரசாயனம் கலந்த பாதிப்புள்ள பொருட்கள் உருவாக்குகிறவர்களுக்கு, பயன்படுத்துபவர்களுக்கு, முறைப்படி வாழாமல் இஷ்டத்திற்கு வாழ்பவர்களுக்கு கடவுளின் இடது கையில் இருக்கும் அஸ்திரத்தை கொண்டு கஷ்டங்கள், துன்பங்கள், நோய்கள், கடன்கள், தோஷங்கள் கொடுப்பார். எனவே வாருங்கள், அனைத்து நல்லவர்களும் இணைந்து முடிந்தளவு ஒத்துழைப்பை கொடுத்து நாட்டு மாட்டை காப்பாற்றுவோம், இயற்கையை காப்பாற்றுவோம், சுற்றுப்புற சூழலை காப்பாற்றுவோம், குழந்தைகளை காப்பாற்றுவோம், கலாச்சாரம் காப்பாற்றுவோம். நன்றி. உண்மை வாழ்வோம், பொய் விடுவோம்.